குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையிலிருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போது சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரமாகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரமாகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானால் ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டுருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துலேருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கும் 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி காலங்கள் எப்படி இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ஜூலை 26 ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பர் 10 வரைக்குமே. இவரோட காலகட்டங்களில் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு யார் அவர் முதல்ல அப்படின்னா 10க்கும் 11. பொதுவாக மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனம், அதுக்கப்புறமா அவங்களுடைய கர்மஸ்தானம். ஸோ ஆல்ரெடி சனி பகவான் கர்மத்துக்கு அதிபதி. ஸோ அவரே ஜீவனக்காரகராரும் வராங்க. 10க்கும் 11க்கும் உரியவர் 12ஆம் இடத்தில் போனால் என்னன்னா விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. ஆல்ரெடி மேஷத்துக்கு 7.5 சனியோட ஸ்டார்டிங்கில் இருப்பீங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் முதல் சுற்றாக இருக்கும், மிடேஜில் இருக்கிறவங்களுக்கு 2ஆம் சுற்று, கொஞ்சம் வயதானவர்களுக்கு 3ஆம் சுற்று. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா மந்தத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவர்கள் மூலியமாக இந்த விரயங்கள் இதெல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. 2ஆம் சுற்று இருக்கும்போது பாதிப்பு இருக்காதா அப்படின்னா இருக்கும். ஆனால்
பெரிய பாதிப்புகள் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் சுயஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருந்து அஃபெக்ட் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ 10க்கும் 11க்கும் உரியவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக விரயங்கள், ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலர் பேசிஸ்ல வரக்கூடிய பணம் வராம இருக்கக்கூடிய அந்த தன்மையில வந்து ரொட்டேஷன் மூலியமாக சில விரயங்கள். அப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆசைகள் விரயம், ஆசைகள் மூலியமாக செலவுகள் விரயம், சுப செலவுகளாக இருக்கட்டும் அசுப செலவுகளாக இருக்கட்டும். இப்படி 10க்கும் 11க்கும் உரிய சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயத்துல இருந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய 7.5 சனி ஸ்டார்டிங் அந்த விரயமும் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் வந்து இப்போ மேஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கார். இப்போ சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ 10க்குரியவர் 11ஆம் முறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை தரப்போகிறார். ஏன்னா ஆல்ரெடி விரயத்தை கொடுக்கிறவர் வந்து இப்போ வக்ரமாகும் போது அந்த இடம் அப்படி ஆப்போசிட்டா லாபத்தை கொடுப்பார். அப்போ நிறைய பிளான்ஸ் போட்டுட்டு இருப்பீங்க. இப்போ என்ன நடக்குது நம்மளோட வாழ்க்கையில, 7.5 சனியில் இருக்கக்கூடிய அந்த விரயத்தையும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாரு. சிரசு சனி வேதர தலையிலே இருந்துட்டு ஆட்டி படைக்கும். ஒரு மந்தத்தன்மை, ஒரு உடம்பு வந்து மனசு வந்து எவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சாலுமே உடம்பு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது. ஆனால் சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதி விலக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் வந்து அவர் வந்து அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் நாம விடாமுயற்சியினால் செய்யக்கூடிய செயல்களினால் அவருடைய கருணையின் மூலியமாக உங்களுடைய பாவ புண்ணியங்கள் கணக்கின் மூலியமாக அவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்வார். அதனாலதான் வந்து இந்த காலகட்டத்துல வந்து மனிதர்களை பற்றி நீங்கள் அறியக்கூடிய அந்த காலத்தின் கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு யாரு துரோகிகள் அப்படின்னு வந்து தெரியாது. சில பேர் யதார்த்தமா வந்து துரோகத்தையும் வந்து தெரியாம அவங்க கிட்டே பழகி துரோகத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா சனி பகவான் ஒருத்தரை பார்த்துட்டாரு அப்படின்னா நீங்க யார் யாரெல்லாம் துரோகம் உங்களுக்கு செய்கிறார்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. அதுதான் வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிக் லெசன். நீங்க செய்த பாவம் என்ன புண்ணியம் என்ன அப்படிங்கிறது கணக்கிடப்பட போகுது இந்த 7.5 சனியில. அப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு பாவம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய காலம். ஸோ இதெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் வந்து பண்ண தப்பை தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபார்முலாலாம் போய் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களோ யாராக இருந்தாலுமே அப்பயே அனுபவிக்கக்கூடிய காலம். அந்த ஒரு அழிவின் காலத்தில் நம்ம நோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது. ஆசைகள் அப்படின்னா என்ன? நாம ஒரு விஷயத்த பிளான் பண்ணும்போது அதுவும் ஒரு ஆசை தான். சரி நமக்கு நெக்ஸ்ட் மந்த் இப்படி இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் நீங்கள் ஸ்கெட்யூல் போட்டுட்டு வந்திருப்பீங்க, அது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்ட்ரக்காக இருக்கும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ அப்படியே ஒரு விலக ஆரம்பித்து உங்களுக்கான ஒரு பாதை வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலாக இருக்கட்டும், புது புது தொழிலாக இருக்கட்டும், சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க. நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். ஏன்னா அதன் மூலியமாக உங்களுடைய கர்மா கழிக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதன் மூலியமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கணுங்கிறது வரி. முக்கியமாக வந்து பண ரொட்டேஷன், பண ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்போது இது எல்லாமே விதிப்படி நீங்கள் இயக்கினாலும் கம்மியாக 1 லட்ச ரூபா நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து 10,000 ரூபா வாங்குங்க. ஒரு அளவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து விதியை மாற்ற முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூட்சமங்கள் மூலியமாக விதியை மதியால் வெல்லலாம். அப்போது நம்ம வந்து விதியை மாற்றக்கூடிய வள்ளல் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வள்ளல் நம்ம கிட்ட அதுக்கான அறிவு நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இதன்படி உங்களுக்கு தேடி ஒரு பிரச்சனை வருது, தேடி ஒரு பிஸ்னஸ் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்தால் கூட ப்ளீஸ் இந்த டைமில் நம்ப வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து பண தேவைகளையும் கொடுத்து பேங்கே வந்து வழி உங்ககிட்ட வந்து லோன் கொடுப்பாங்க. சும்மா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டிக்காரங்கள்லாம் உங்ககிட்ட வருவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆரம்ப நிலை, பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு நிலை. அப்போது ஆல்ரெடி வந்து செலுப்பத்துக்கு ஆரம்பிச்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறது உங்களோட சுயஜாதகத்தில் கண்டிப்பாக அதற்கான நிவர்த்தி இருக்கும்.
ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த பிளான்ஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் அது எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க? ரொம்ப அகலக்கால் வைக்கவே கூடாது. அளவாக வைங்க, அளவாக யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நாளைக்கு அது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர்த்துக்கு வந்து தசாபுக்தியின் மூலியமாக பலனும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கோச்சாரங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இப்போ சனி மகாதசை நடக்குது அப்படின்னா அந்த 19 வருட காலம் இந்த வக்ர காலங்கள் போக கஷ்டம்தான். ஏன்னா நிறைய செலவுகள் பார்ப்பீங்க. அப்போ அந்த மாதிரி, ஏன்னா 12ஆம் இடத்துல போய் சனி இருக்காரு இல்லையா, ஒரு மாதிரி ஒரு இழுப்பறியான ஒரு செலவு கொடுப்பார், சீக்கிரமாக முடிக்க மாட்டார். ஸோ உடனே வந்து அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ தொழில் ரீதியாக, ஜீவனம் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3க்குரியவர் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் புதன் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில், ஸோ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட முயற்சி ஸ்தானங்களில் உங்களுடைய புதன் எங்கே இருக்காரு அப்படின்னு பாருங்கள். ஸோ அதன்படியே வந்து உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகும்போது எல்லா பிளானட்ஸுமே உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து சனி தான். ஏன்னா சனி வக்ரமாகும்போது அவர் தான் வந்து இப்போ ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு உங்களோட வாழ்க்கையில். அது எல்லாமே கரெக்டாக கொண்டுட்டு போவார். ஸோ எல்லாமே உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், தலைவலி, தலை சுற்றல் இந்த காலகட்டத்தில் நிறையா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்காக வந்து டேப்லெட்ஸ் போடாதீங்க. ஏன்னா ராகு இருக்கார் கும்பத்தில். ஸோ சனி அந்த மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு வந்து அதையும் ஆட்டி படைக்கும். ஸோ ரொம்ப டேப்லெட் எடுத்துக்கிறது, பசியாக இருக்கிறது, பசிக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சு சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல வெல்த்து, நல்ல யோசனைகள் எல்லாமே வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் சனி வக்ர பயிற்சியில் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா மேஷராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இது ரொம்ப வந்து ஒரு பொற்காலமாக இருக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இதெல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.